ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 4. இன்றைக்கி எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம், டெலிவரி பண்ண போகிறோம். செகண்ட் ஃப்ளோர் வர சொல்லியிருக்காங்க. நினச்சேன் லெஃப்ட் இல்லை, முதல் ஆர்டரே இப்படி கைஸ். செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து செகண்ட் ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஆர்டரே வரல. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து இந்த 7ஆம் நம்பர் பின்னில் நம்ம பொருள் வச்சுருப்பாங்க. 2 பேக்கில் வச்சுருக்காங்க, 7 ஐட்டம் வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுறது தான் வேலை. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கோம். ஆர்டர் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 ஆர்டர் பார்த்திங்கன்னா 4.25 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணி 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் ஆர்டரு அதிகமாக பார்க்க முடியல. தொடர்ந்து உங்களோட ஆதரவு மட்டும் எனக்கு போதும். நான் 1 லாக் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணி காமிப்பேன். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். டே 4 பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் மார்னிங் போனோம். ஆர்டர் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் ஸோ அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணேங்கிறதெல்லாம் நான் வீடியோ எண்டில் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். இதில் ஆஃபர் நிறையா போட்டிருக்கிறதா எனக்கு கால் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஓட்டி பார்ப்போமே. இன்றைக்கி டே 4 தானே, எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம 1 லட்சத்தை அடையணுன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணணுன்னா நம்ம எங்கே ஏர்னிங்ஸ் அதிகமாக வருதோ அங்கே போய் தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்துடுச்சு. நம்ம அதை தான் எடுக்க போயிட்டுருக்கோம். 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஃபஸ்ட் ஆர்டருக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 103 ரூபா போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் இப்போது நம்ம எடுக்க போகிறோம் ஒரே இடத்துல. கைஸ், அடிக்கிற வெயிலில் மேப் கூட பார்க்க முடியல. டிஸ்பிளேவே தெரிய மாட்டேங்குது. வெயில் போட்டு கொளுத்துது. செகண்ட் ஆர்டர் 3rd ஆர்டரும் நம்ம ஒன்றா பிக் பண்ணி டெலிவரி வந்தோம். இங்கே வந்தால் அந்த 2 ஆர்டருமே ஒரே கஸ்டமர் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது 4th ஆர்டர் வந்துருச்சு. காய்ஸ், இன்றைக்கி சரியான வெயில் போட்டு கொளுத்துதா பாப்பா. மரம் நிழலில் போகும்போது அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. 4th ஆர்டர் எடுக்க வந்துருக்கோம். 4th ஆர்டர் கம்ப்ளீட். இப்போ 5th ஆர்டர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5th ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான், மழை பெஞ்சாலும் பிரச்சனை தான். நம்ம டார்கெட்டு 1 லாக் அச்சீவ் பண்ணுறோம். எது வந்தாலும் சரி கைஸ். 7th ஆர்டர் நம்ம புக் பண்ணியாச்சு கைஸ். நம்ம இப்போ 7 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மழை வர மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம 3 ஹவர்ஸ் கூட இல்லை, 2 hours 43 minutes நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 7 ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். 824 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்.
இன்சென்டிவோட சேர்த்து 8th ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மழை வராத வரைக்கும் நமக்கு நல்லது தான். மழை வந்தாலும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியே தீருவோம். கைஸ், இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, லாங் ஆர்டரு. ஸோ 100 ரூபா கொடுக்குறாங்க இந்த ஆர்டருக்கு. வியூ நல்லா இருக்குதுல்ல. இப்போ பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுத்தது 7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்க, நம்ம வீட்டுக்கு போகிற வழியிலேயே கொடுத்தாங்க. நல்லதாக போச்சு. ஸோ இன்னும் நான் 3 கிலோமீட்டர் போகணும் இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு. போகிற வழியில் நம்ம வீட்டில் அப்படியே நம்ம ரெயின் கோட்டு, மொபைல் கவர் எல்லாமே வீட்டில் இருக்குது, எடுத்துகிட்டு ஆர்டர் கண்டினியூ பண்ணுவோம். சார்ஜ் லோவாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஆர்டர் பார்க்க முடியுமோ பார்ப்பேன், அவ்வளோதான். கைஸ், கடைசியாக மழையே நின்றுச்சு. இங்கே வந்து ரெயின் கோட் எடுக்கிறதுக்குள்ள ஸோ நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். பாரு கைஸ், பின்னாடி வந்துட்டான், மேலே கருவான். மழைலாம் விட்டுருச்சு. கைஸ், இந்த 8th ஆர்டருக்கு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் பாருங்க. 8.6 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 101 ரூபா. ட்ரெயின்ஸ் அடித்து கொடுத்துருக்காங்க 30 ரூபா. 131 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஆர்டர்லேயே, 8th ஆர்டர்லேயே. இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, அப்செட் பண்ணுவோம். கைஸ், 9th ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா அதை சொல்லிடணும். இப்போ மழை பெஞ்சதில்ல, அப்போ வந்துட்டு நான் பேக் மாட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேக்கு பில்லோ. ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த பேக்கை தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த பேக் வந்து இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட சொன்ன அந்த மொபைல் பவுச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் மீண்டும் மழை வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர் கொடுக்க போகலாமா? கைஸ், நம்ம 9th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th ஆர்டர் பார்த்திங்கன்னா 5.9 கிலோமீட்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 45 ரூபா தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஓவராலாக இன்சென்டிவோட ஆர்டர் ஏர்னிங்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1071 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணி இந்த அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours 49 minutes நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 hours கிட்ட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 ஹவர்ஸில் நம்ம 1071 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டு ஒரு 2 hours கழித்து வந்து மீண்டும் கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுது. இப்போ மறுபடியும் நம்ம 7 o'clock ஆன் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கும்போதே ஆன் பண்ணியாச்சு. நமக்கு இந்த லொக்கேஷன் தான். கைஸ், 10th ஆர்டர் பாருங்கள், வீட்டிலே வந்துடுச்சு. இப்போ தான் கிளம்புறேன். கைஸ், 10th ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. கைஸ், 10th ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கு 5.3 கிலோமீட்டர் வந்திருக்கும். அதுக்கு வந்து 72 ரூபா நமக்கு பே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு, 11th ஆர்டரு. 11th ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இதுதான் கைஸ் 16th ஆர்டரோட ஏர்னிங். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணி, செகண்ட் ஆர்டரு பிக் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு 51 நிமிஷம் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 10 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு. இப்போது 16th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 109 ரூபா ஏர்னிங் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டிப்ஸே 15 ரூபா கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மறுபடியும் மல்டி ஆர்டர் வந்திருக்கு. 16th ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ 17th ஆர்டரும் 18th ஆர்டரும் நம்ம பிக் பண்ண போகிறோம்.
17வது ஆர்டர் வந்து இப்போ டெலிவரி பண்ண போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம 18 ஆர்டர் வந்து ஜொமேட்டோ ஓட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 12 மணி ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம காலையில் வந்துட்டு 10 ஆர்டரு ஸ்விக்கியில் ஓட்டினோம், அதோடைய ஏர்னிங்ஸும் இப்போது ஜொமேட்டோவில் ஓட்டினா இந்த 18 ஆர்டரோட ஏர்னிங்ஸும் ப்ளஸ் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ரைஸ் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஃபோனு சார்ஜ் இல்லாதனால நம்ம வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு சாப்பிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் தூங்குறாங்க, அதனால் கொஞ்சம் மெதுவாகவே நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜொமேட்டோக்கு போனோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நான் சேலத்தில் இருக்கும்போதே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இங்கே சென்னைக்கு வந்தோடனே இங்கே இருக்கிற லொக்கேஷனுக்கு ஏரியா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் நம்ம ஜொமேட்டோக்கு போனோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி போயிருந்தேன் இல்லைங்களா, ஸ்விக்கியில் பார்த்திங்கன்னா ஆர்டர் எண்ணி கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுங்க. 4 hours 45 minutes ஒர்க் பண்ணி நம்ம 10 ஆர்டர் தான் பார்த்துருந்தோம். 10 ஆர்டருக்கு 522 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜொமேட்டோக்கு போனோம். ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா 8 hours ஒர்க் பண்ணியிருந்தோம். அதில் மதியம் லஞ்ச் பீக் ஹவரில் ஆர்டர் ஏர்னிங் நல்லாவே இருந்தது. ஸோ மறுபடியும் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஏர்னிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ 8 hours ஒர்க் பண்ணி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம்னா 1898 ரூபாய்க்கு ஜொமேட்டோவில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸ்விக்கியில் 522 ரூபாய் ஏர்ன் பண்ணி ஜொமேட்டோவில் 1898 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ப்ளஸ் பண்ணோம்னா 2420 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் 300 ரூபாய்க்கு நம்ம போட்டோம் இன்றைக்கி. ஸ்நாக்ஸ் 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 320 ரூபா. 2420 ரூபாவில் 320 ரூபா போச்சுன்னா 2100 ரூபா. இதுதான் இன்றைக்கி பர் டேவோட ஏர்னிங். ஸோ லாஸ்ட்டு 3 days மட்டும் நம்ம 4851 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டே 4ல் 2100 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ப்ளஸ் பண்ணோம்னா 6981 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ் லாஸ்ட்டு 4 days இன்றைக்கி வரைக்கும். ஸோ நம்ம ஏர்னிங் அதிகப்படுத்தணும்னா நம்ம இது மாதிரி ஆப், வேறு ஆப் என்னால் எதில் அதிக ஏர்னிங் வருதோ அதை தேடி நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஸ் இருக்குது. ரேபிட்டோ, பிக் பேஸ்கெட், இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து எதில் ஆர்டர் ஏர்னிங் அதிகமாக வருதோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணி அதிக ஏர்னிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் 2000 ரூபாவது ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் 50 நாளில் நம்ம 1 லட்சத்தை அடைய முடியும். அதுதான் நம்மளோட குறிக்கோளும் கூட. ஸோ நம்ம எப்படி வேலை செஞ்சு அதிக ஏர்னிங் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம சேலஞ்சில் வின் பண்ணோம். உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தாவே எனக்கு போதும். ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பை பாய். எனக்கு தூக்கம் வருது.